இந்த நாளில் ஒரே ஒரு வார்த்தை, இந்த நாளில் நம் காதில் கேட்கப்படும் ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லுங்க? இன்னைக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம காதில் ஒரு வார்த்தை கேட்கலாம். நம்ம என்ன அந்த வார்த்தை? ஸ்பெஷலாக இன்னைக்கு தான் ஹோசன்னா. தெரியலையா? இன்னைக்கு என்ன சண்டேங்க? குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை, பாம் சண்டே. இன்னைக்கு நம்ம காதில் கேட்குற வார்த்தை என்ன? இன்னைக்கு எல்லாரும் ஒரு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஹோசன்னா அப்படின்ற முழக்கம் இடுகிற நாள் தான் இந்த நாள். ஸ்தோத்திரம். பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் குருத்தோலையிலே கையில் பிடித்து ஹோசன்னா என்று அவர்கள் வீதிகளிலே போகிற ஒரு ஒழுங்கு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்தோத்திரம். அதை நான் தப்பாக ஒன்றும் சொல்லலை. நம்ம அதை கை கொள்வதில்லை. ஏனென்றால் அது ஒரு வசனம். என்னென்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. நம்ம சத்தியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸ்தோத்திரம். அதனால் அவர்கள் செய்வது தவறு என்று சொல்லவில்லை, அதுவும் ஒரு சுவிசேஷம்தான். ஸ்தோத்திரம். பெந்தைக்கோஸ்தே நாம் என்ன பண்ணுறோம்? சத்தியத்தில் நாம் அதிகமாய் முன்னோக்கி போகிறோம். அதன் ஆவிக்குரிய அர்த்தங்களை, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கு நாம் கேட்கிற அந்த வார்த்தை ஓசன்னா என்ற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இது ஒரு கிரீக் வேர்டு. இதன் அர்த்தம் நான் அப்புறம் சொல்கிறேன் நான். ஸ்தோத்திரம். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு முறை அவரை வரவேற்கும்படிக்கு இந்த ஓசன்னா என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. ஸ்தோத்திரம். ஓசன்னா ஓசன்னா என்று குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு, மரக்கிளைகளை பிடித்துக்கொண்டு அவரை வரவேற்றார்கள். ஸ்தோத்திரம். பஸ்கா பண்டிகையின் 6 நாளுக்கு முன்னாடி, ஸ்தோத்திரம், அதாவது இயேசு பாடுபட்டு சிலுவையை அறைவதற்கு முன்பாக ஒரு 6 நாளுக்கு முன்பாடுதான் அவர் எருசலேமுக்குள்ளே வராரு. அப்பொழுதுதான் ஓசன்னா ஓசன்னா என்று ஜனங்கள் கூக்கரலிட்டு அவரை வரவேற்கிறார்கள். ஸ்தோத்திரம். இதை நம்ம எங்கே பார்க்கிறோம்னா, மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்கலாம், லூக்கா பார்க்கலாம், யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கலாம், எல்லா சுவிசேஷத்திலும் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இதை நம்ம முதலாவது யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வரும்பொழுது, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது இந்த வார்த்தையை நாம் எங்கு பார்க்கிறோம் என்றால் 13ஆம் வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். படிங்க. ஸ்தோத்திரம். ஹோசன்னா ஹோசன்னா என்று இயேசுவை வரவேற்றார்கள். ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் கூட இந்த ஹோசன்னா நம்முடைய இருதயத்திலும் தொனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா என்று சொல்லுகிறார்கள். எங்க படிக்கிறோம் அதை மத்தேயு 21:9 வசனத்தை நான் படிக்கிறோம். எழுதி வச்சு வீட்டில் படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஜனங்க சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, உன்னதத்தில் ஓசன்னா என்று மார்க்கு 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அதை நாம் படிக்கிறோம். உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கும்பொழுது கர்த்தரின் நாமத்தில் வருகிறவருக்கு ஓசன்னா என்று 13ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதே சுவிசேஷத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, முன் நடப்பவரும் பின் நடப்பவரும் ஓசன்னா என்று கூக்கரலிட்டார்கள். இயேசு வரும்பொழுது அவருக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் நடந்து போறாங்க, அவருக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் நடந்து வராங்க. இவங்க என்னவென்று சத்தம் போடுகிறார்கள்? ஓசன்னா ஓசன்னா என்று இவர்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டு இயேசுவை வரவேற்றார்கள். ஸ்தோத்திரம். சரி, இப்படியாய் இயேசு வரவேற்கப்பட்டார். இதான் கடைசி வெல்கம் அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் சிலுவையின் பாடுக்குள்ளே கடந்து போகிறார். ஸ்தோத்திரம்.
அன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் அவரை சந்தோஷமாய் வரவேற்று ஆர்ப்பரித்தார்கள். ராஜா என்று சொன்னார்கள், ஸ்தோத்திரம். ரட்சிக்கிறவர் என்று சொன்னார்கள், ஸ்தோத்திரம். இப்படியாய் யூதர்கள் தான் அவரை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அந்த நேரத்தில் பேசுறாங்க, இவர் மரித்து போன லாசருவை எழுப்பினவர் இவர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பயங்கரமா பேசுறாங்க. ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் இந்த ஓசன்னா என்று கூக்குரலிட்ட அந்த நேரத்தில் நடந்த காரியங்கள். ஸ்தோத்திரம். சரி, ஏன் இது நடந்தது? ஏன் இவரை ஓசன்னா என்று அழைத்தாங்க? ஏன் இவர் அந்த அந்த நாட்களிலே அந்த கழுதையின் மேல் ஏறி அவர் அந்த வருகிற அந்த சம்பவம் ஏன் நடந்தது? ஏன் எதற்காக என்றால், பைபிளில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படிக்கு இது நடந்தது. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஸ்தோத்திரம். இந்த ஓசானா என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏன் இது நடந்ததென்றால், இதை குறித்து முன்கூட்டி எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது எழுதியிருக்கிறார். இரண்டாவது சகரியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் எழுதப்பட்டது நடக்கும்படிக்கு இது நடந்தது. ஸ்தோத்திரம். இப்படி நடக்கும், இப்படி வருவாரு கர்த்தர். உன் வாழ்க்கையா இருக்கட்டும், என் வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாவற்றை குறித்தும் முன்குறித்து ஒரு தீர்மானம், முன்கூட்டிய ஒரு பிளானை வச்சிருக்கிறார். அதன்படி செய்கிறவர் தான் தேவன். தற்காலிகமா ஏதோ என் வாழ்க்கையில் நடக்குது, பை ஆக்சிடென்டா நடந்துச்சு, நோ, அப்படி கிடையவே கிடையாது பைபிள்ல. ஸ்தோத்திரம். எல்லாமே முன்குறிக்கப்பட்டவைகள். ஸ்தோத்திரம். ஓசன்னா என்று அழைக்கப்பட்ட வார்த்தை முன்குறிக்கப்பட்டது. இவர் ராஜா என்று அழைக்கப்பட்டது முன்குறிக்கப்பட்டது. அவர் கழுதையின் மேல் ஏறி வர வேண்டும் என்பது முன்குறிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த சபையிலே நீ இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்பது முன்குறிக்கப்பட்டது. உன் கையில நீ பைபிளை எடுக்க வேண்டும் என்பது முன்குறிக்கப்பட்டது. இன்றைக்கு குடும்பத்தோடு நீ இயேசுவை தேடி வர வேண்டும் என்பது முன்குறிக்கப்பட்டது. ஆமென். எல்லாமே முன்குறிக்கப்பட்ட காரியத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லாமே கர்த்தர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஒரு பிளானோடு தான் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் பிளானை வச்சார், புதிய ஏற்பாட்டில் செய்து முடிக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு மாதிரி, ஒரு டிசைன் பண்ண வைத்தது, புதிய ஏற்பாட்டின் காலையிலே அது செய்து முடிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் கர்த்தர் பிளான் வைத்திருப்பார் என்றால், இல்லை என்றால் பிளான் வைத்திருக்கிறார் என்று நீ தெளிவாய் நம்புவாய் என்றால் நிச்சயமா அது செய்து முடிக்கப்படும். கையை தட்டுங்க, எல்லாரும் கரங்களை தட்டுங்க. ஆமென். உன் வாழ்க்கையா இருக்கட்டும், உன் பிள்ளைகள் வாழ்க்கையா இருக்கட்டும், ஆமா, என் பிள்ளைகள் மேல தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறான். அடிக்கடி இந்த வார்த்தையை நீங்க பேச வேண்டும். என் பிள்ளை மேல ஒரு கடவுளுடைய ஒரு பிளான் இருக்குது. எங்க குடும்பத்தில் கர்த்தருடைய பிளான் இருக்குது. என் வீட்டில் கர்த்தருடைய பிளான் இருக்குது. என் பையனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிளான் இருக்குது. என் பொண்ணோட வாழ்க்கையில் கர்த்தருடைய பிளான் இருக்குது என்று நிச்சயமாய் சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றையும் பிளான் போட்டு பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். மோசேக்கு ஆசரிப்பு கூடாரம் செய்யும்படிக்கு பிளானை கொடுக்கிறார், இப்படி செய்ய வேண்டும் என்று. ஸ்தோத்திரம். அதே போலதான் இந்த ஓசன்னா இயேசுவை போற்றி புகழ்வுடைய அந்த நாள் முன்குறிக்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். சங்கீதம் 118 சங்கீதம் 25 26 வசனம் படிக்கும் பொழுது இங்கு தாவீது இந்த இன்சிடென்ட் அப்படியே அங்கே எழுதுறாரு பாருங்க. 118 சங்கீதம் 25 26 வசனம் படிக்கும் பொழுது, சீக்கிரம் படிங்க பாப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டவர். இதே இந்த இன்சிடென்ட் அப்படியே தீர்க்கதரிசனமாய் முன்குறிக்கப்பட்டது. அன்றைக்கு தாவீது எழுதினார், கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் வருவார் சென்று. ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கும் பொழுது அதே இன்சிடென்ட் அங்க தீர்க்கதரிசி சகரியா எழுதுகிறார். சகரியாவின் புஸ்தகம் 9 ஏறி வருவார். ஸ்தோத்திரம்.
கழுதின் மேலும் கழுதின் குட்டி மேலும் ஏறி வருவார், வருகிறவர் என்று இதெல்லாம் முன்னாடியே எழுதப்பட்டது இங்க நடக்குதுங்க. ஸ்தோத்திரம். எழுதப்பட்டவைகளை நிறைவேற்றி முடிக்கிறார் தேவன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம எல்லாரும் குறித்து நல்லபடியாக தான் எழுதி வச்சுக்கிறாருங்க. அது அப்படியே நடக்கும். நல்லபடி தான் எழுதி வச்சிருக்கிறாரு. என் தலையெழுத்து அப்படிலாம் சொல்லாத. கர்த்தர் மேலே எழுதியிருக்கிற எழுத்து தான். உன் தலையெழுத்துல ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை குறித்து நல்லபடியாக தான் மேலே எழுதி வச்சிருக்கிறார். உன் குடும்பத்தை குறித்து நல்லபடி தான் எழுதி வைத்திருக்கிறார். உன் எதிர்காலத்தை குறித்து நல்லபடியாக தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் எப்போதும் நன்மை செய்கிறவர். நல்லதான் செய்வார், நல்லதான் யோசிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு எதுவாய் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சரி, இப்படியாய் முன்கூட்டியே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படிக்கு இன்றைக்கு இந்த குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா ஓசன்னா என்று ஜனங்கள் தேவனை ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். சரி, ஏன் கையில் அவங்க குருத்தோலெல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க? கையில் என்ன பிடிச்சிட்டு போவாங்க? குருத்தோலையை பிடித்து கொண்டு போகிறார்கள். ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த பாம் சண்டேல குருத்தோலை தான் பிடிச்சின்னு போனோமா அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம். ஸ்தோத்திரம். குருத்தோலை தான் பிடித்து கொண்டு போக வேண்டுமா என்று கேட்கலாம். இல்லை, குருத்தோலையும் பிடிக்கலாம், மரக்கிளைகளும் பிடிக்கலாம், கனிகளை கூட பிடிச்சின்னு போகலாம் அப்படின்று கர்த்தர் முன்கூட்டியே சொல்லி கொடுத்து தான் இங்கே செய்கிறாங்க. அவங்க ஓசன்னா என்று குருத்தோலையை பிடித்துக்கொண்டு இயேசுவை வரவேற்றார்கள் அல்லவா? அது தற்செயலால் அல்ல, அது கூட கர்த்தர் முன்கூடி சொல்லி கொடுத்தது தான். ஸ்தோத்திரம். உபவாக புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், உபவாக புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் படிங்க. அங்கதான் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், நீங்கள் குருத்தோலை பிடித்து என் சமூகத்துக்கு வர வேண்டும் என்று, மரக்கிளைகளை பிடித்து கொண்டு என் சமூகத்துக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று குருத்தோலை பிடித்து குருத்தோல் நாள், குருத்தோலையின் நாள், குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் இன்னைக்கு சொல்றோம். இதெல்லாம் முன்கூட்டிய கர்த்தர் நமக்காக சொல்லி கொடுத்த காரியங்கள் தான் இவைகள் எல்லாம். படிங்க சீக்கிரம் பார்ப்போம். 23ஆம் அதிகாரம் 40 இல்லையா? சரி, மேலே பாருங்க. சரி, ஸ்தோத்திரம். அப்போ நான் ரெஃபரன்ஸ் தப்பா? ஓகே. அப்போ 23ஆம் அதிகாரம் தான் இருக்குது. வீட்டில் நீங்கள் படிச்சு பாருங்க, அதே அதிகாரம் தான் இருக்கும் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ மனம் மகிழ்ச்சியா என் சமூகத்தில் இருக்கும்படிக்காக நீங்க என்ன செய்யணுமா? நீங்க குருத்தோலையிலே, குருத்தோலை என்று சொல்லலாங்க. என்ன மரம் அது? ஈச்ச மரம் நினைக்கிறேன். மரத்தின் இலைகளை நீங்கள் பிடித்து, மரக்கிளைகளை பிடித்து நீங்கள் என் சமூகத்தில் வந்து நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இனி குருத்தோலை பிடிச்சிட்டு ஓசன்னா என்று போறாங்க. அதுங்க அடிப்படை என்ன? சந்தோஷம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு பாம் சண்டே, இதன் அர்த்தம் என்னங்க? ஒரு சந்தோஷம். குருத்தோலை பிடிச்சிட்டு போறாங்க, என்ன சந்தோஷம். சம்பிரதாயம் கிடையாது. அதை அப்படி எடுத்துன்னு போனா தான் பரலோகத்துக்கு போவோம், கிறிஸ்டின் அப்படிதான் போனோம் போலுக்குது, அப்படிலாம் கிடையாதுங்க. எதற்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார்? என் சமூகத்தில் மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்ற ஒரு அடிப்படையை தான் கர்த்தர் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஓசன்னா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஓசன்னா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் இப்பொழுதே ரட்சியும் என்ற ஒரு அர்த்தம் தான் வார்த்தை. ஹல்லேலூயா. ஓசன்னா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இப்பொழுதே ரட்சியும். யூதர்கள் எங்களை இப்பொழுதே ரட்சியும், ராஜாவே எங்களை ரட்சியும் என்று கூக்குரலிட்டார்கள். எங்களை இப்பொழுதே ரட்சியும், இப்பொழுதே எங்களை மீட்டடும், எங்க பிரச்சனையிலிருந்து எங்களை ரட்சியும், எங்களுடைய கஷ்டத்திலிருந்து எங்களை ரட்சியும், எங்களுடைய பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவியும், எங்களுடைய சோதனையிலிருந்து எங்களை ரட்சியும். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த யூதர்களுக்கு, எல்லா யூதர்களும் அல்ல, சில யூதர்கள் தான் இவளை ரட்சி ஓசன்னா என்று சொன்னார் என்றால் அவர்களுக்கு அவர் ரட்சகர் என்ற ஒரு தரிசனம் இருந்தது அவர்களுக்கு. ஸ்தோத்திரம். நம்ம ஒரு தரிசனத்தோடு தான் ஜெபமாவது செய்யணும், தரிசனத்தோடு தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ ஓசன்னா என்பதற்கு இப்பொழுதே ரட்சியும் என்ற வார்த்தையின் அர்த்தம். அடுத்த ஒரு பகுதி போறோம் பாருங்க. ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ராஜா ராஜா என்று சொன்னாங்க. அவர் என்ன சொல்றாங்க? அவரை ராஜா.
ஸ்தோத்திரம். அப்படி தானே சொல்லுது. யோவான் 12:13 என்ன சொல்லப்படுகிறது? ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜா. பாருங்க, இங்க ஓசன்னா என்று ஜனங்க கத்தும்போது ராஜா வராரு. யார் ராஜா? இயேசு வராரு, ராஜா வராரு. ஆனா ராஜாவுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ராஜாவுக்கும் அவங்க சொல்ற ராஜாவுக்கும் அவர் வர்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ராஜா என்று சொன்னார்கள், அவர் கிரீடம் இல்லை, ஒண்ணும் இல்லை. ராஜா என்று சொன்னார்கள், அவர் கழுதை மேலதான் வந்தார். ராஜா என்று சொன்னார்கள், அவர் கால்கீழ துணியையும் மர கிளைகளையும் போட்டார்கள். சம்பந்தமே இல்லைங்க. இயேசு வாழ்ந்த காலத்தில் ரோமர் சாம்ராஜ்யம். அப்ப அவங்க ராஜாங்களாம் எப்படி இருந்தாங்க? ஆனா இந்த ராஜா ஏன் அப்படி இருக்கிறாரு? ராஜா என்ற பேச்சுக்கு சம்பந்தமே இல்லையே, ஒத்து போகவில்லையே. ஸ்தோத்திரம். சில விஷயங்கள் சொல்றேன் பாருங்க இதுல இருந்து. நான் கர்த்தருடைய காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இல்லை என்றால், நடக்கும் என்றால் அது சம்பந்தமே இல்லாத காரியமாக தான் வரும். நம்ம கிட்ட அது சம்பந்தமே இருக்காது, நாம் நினைச்சபடியே இருக்காது, நம்ம எதிர்பார்க்கிறபடி ஒருவேளை இல்லாமல் போகலாம். ஸ்தோத்திரம். சம்பந்தம் இல்லாமல் சில காரியங்களை நம்மிடத்துல கைகூடி வர செய்து முடிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். அவர் வர்றதை பத்தி சொல்லல, அவங்களுக்கு இருந்த ஒரு தரிசனம், இவர் ராஜாவாய் வரப்போகிறார். இன்னைக்கு நாமும் கூட அந்த நாட்கள் யூதர்களை போல நாமும் கூட இன்றைக்கு இயேசுவை ராஜா என்று சொல்கிறோம். ஏனென்றால் ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார் அவர். ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் அவர். அந்த தரிசனத்தோடு தான் யூதர்கள் அன்றைக்கு ராஜா என்று அழைத்தார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய காரியம் உன் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் தேவ திட்டம் இருக்குதுன்னா அது எப்படி நம்ம சொல்லவே முடியாது. ஸ்தோத்திரம். எதிர்பார்க்காத காரியமாக இருக்கும், சம்பந்தம் இல்லாத காரியமாக இருக்கட்டும், சம்பந்தம் இல்லாத மனுஷலாக இருக்கட்டும் இருப்பாங்க, சம்பந்தம் இல்லாத இன்சிடென்ட்டாக இருக்கும். ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் வரும். ஆனால் செய்து முடிக்கும் போது தான் தெரியும் கர்த்தர் குறித்தது நிறைவேறினது என்று. ஆமென். இதை தான் இங்க சீஷர்களுக்கு ஒன்றுமே புரியல. இயேசு கூட வர சீஷர்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பா இவங்க ஓசனான்னு கத்துறாங்க, ராஜான்னு கத்துறாங்க, என்ன இது என்று சீஷர்களுக்கு புரியவில்லை. யூதர்கள் கத்தினார்கள், கோஷமிட்டார்கள். ஓசன்னா யூதரின் ராஜா வருகிறார் என்று அவர்கள் கோஷமிட்டார்கள். ஆனா கூட இருக்க சீஷர்களுக்கு இது புரியலையா? பாருங்க, அந்த வசனம் படிங்க. 14ஆம் வசனம். 14ஆம் வசனம் தானே? 16ஆம் வசனம். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்தில் அறியவில்லை. அப்புறம் தான் புரிஞ்சிச்சான் அவங்களுக்கு. அந்த வசனம் படிங்க. 16ஆம் வசனம். ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் நமக்கு ஒன்றும் புரியாது. என்ன, நான் ஜெபிக்கிறது ஒரு மாதிரி, நடக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, நான் எதிர்பார்த்தது ஒரு மாதிரி இருக்குது, இங்கே நடக்கிறது ஒரு மாதிரி இருக்குது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆரம்பத்தில் நமக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கலாம். நேரம் வரும், கர்த்தர் குறித்தது சரியாய் நிறைவேற்றுவார் அவர். ஸ்தோத்திரா. சீஷர்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்றே புரியலையா? ஏன் இவங்க ராஜா ராஜான்னு கத்துறாங்க? அவங்க செய்கிறது காரியங்கள் ஒன்றே புரியவில்லை. ஆனால் ஒரு நேரம் வந்தது, அப்பொழுதுதான் சீஷர் சொன்னார்கள், ஆம், இது முன்குறித்து எழுதப்பட்டது நிறைவேறுகிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு குழப்பத்தில் இருக்கிறீங்களா? ஏன் என் பிரச்சனை இந்த காரியம் நடக்குது, எனக்கு ஏன் அப்படி நடக்குது, என் குடும்பம் ஏன் அப்படி இருக்குது, என் சூழ்நிலை ஏன் இப்படி இருக்குது, என் காரியங்கள் ஏன் இருக்கிறது என்று இன்றைக்கு ஒன்றும் புரியாமல் குழப்பத்தில் இருக்கிறீர்களா? சீக்கிரத்தில் கர்த்தர் இது நான் சொன்ன காரியம் தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சீக்கிரத்தில் நிறைவேற்றுவார், உனக்கு புரியும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சீக்கிரம் அந்த நாள் வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது இந்த இன்சிடென்ட்ல இன்னொரு விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி இயேசுவை வரவேற்கிறார்கள். இந்த பாம் சண்டேல நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரே ஒரு விஷயம் சூப்பருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த குருத்தோலை ஞாயிறு, இந்த குருத்தோலையின் சம்பவத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அவர்கள் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. என்ன தெரியுமா? அது எல்லா இடத்துல படித்து பாருங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று இருக்கும். அந்த சம்பவத்தை எந்த இடத்துல இருக்குதோ அங்கெல்லாம் என்ன வார்த்தை இருக்காங்க? ஸ்தோத்திரம் என்று இருக்கும். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஸ்தோத்திரம்.
உன்னதத்திலே ஓசன்னா, அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஸ்தோத்திரம். கர்த்தரின் நாமத்தில் வருகிறவருக்கு ஓசன்னா, அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஓசன்னா இந்த பாம் சண்டையில சபைக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவர் உயர்த்தப்படுகிறவர், அவர் நம்ம நன்றியுள்ள ஸ்தோத்திரத்தை அவருக்கு ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிற ஒரு நாள் தான் இந்த குருத்தோலையின் நாள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு 5 விஷயங்கள் நான் சொல்லி முடிச்சிருக்கேன். நான் 5 விஷயம். ஸ்தோத்திரம். இந்த கழுதையின் மேல் ஏறி வந்த இந்த ஓசன்னாவின் நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்ற 5 காரியங்கள். சகரியா 9ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். சகரியா 9ஆம் அதிகாரத்தில் அந்த கழுதையின் மேல் ஏறி வருவார் என்று சொல்லப்பட்டது யோவான் சுவிசேஷத்தில் நிறைவேறுகிறது. ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள், இயேசுவை வரவேற்கிறார்கள். அந்த நாள் தான் இந்த நாள். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற 5 வார்த்தைகள். சகரியா 9ஆம் அதிகாரத்தில் அந்த கழுதையின் மேல் வருகிறார் என்று சொல்லப்பட்ட அந்த ராஜா என்ன காரியங்களை நமக்கு செய்கிறார்? 5 விஷயங்கள். ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி முதல் காரியம் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகார இன்சிடென்ட்ல படிக்கிறோம். என்னவென்றால், சீயோன் குமார்த்தியே பயப்படாதே. ஸ்தோத்திரம். யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கழுதையின் மேல் அவர் ஏறி வருகிறார் உன் ராஜா என்று சொல்லி அடுத்த வசனம் என்ன சொல்லப்படுகிறது? சீயோன் குமார்த்தியே பயப்படாதே, பயப்படாதே. ஸ்தோத்திரம். இந்த குருத்தோலை ஞாயிறிலே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கொடுக்கப்படுகிறது. பயப்படாதே. ஸ்தோத்திரம். பயப்படாது. எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாது. எந்த நிலவரத்துக்கும் நீ பயப்படாத. ஸ்தோத்திரம். பயப்படாதே. ஸ்தோத்திரிக்கப்படுகிறவர் வருகிறார். பயப்படாதே. உனக்கு உதவி செய்கிறவர் வருகிறார், உன்னோடு கூட இருக்கிறார் என்ற முதல் வார்த்தை பயப்படாதே என்று சொல்லப்பட்ட முதல் வார்த்தை. 2வது வார்த்தை சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 2வது வார்த்தை என்னவென்றால், ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஸ்தோத்திரம். அந்த லைன் படிங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிங்க பாப்போம். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். முதல் வார்த்தை பயப்படாதே. பயப்படாதே. ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையின் பாடுகளுக்கு முன்பாய் போவதற்கு முன்பாக சொல்லப்படுற ஒரு வார்த்தை தான் இது. ஓசன்னா என்று அழைக்கப்படுகிறார். பயப்படாதே. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களுக்கு வெற்றி உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு கரம் கொடுப்பார், வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். 2வது வார்த்தை, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஸ்தோத்திரம். ஒரு ராஜா நம்ம கிட்ட வராருன்னா நம்முடைய அந்தஸ்து என்ன அவங்க உயர்த்தப்படும். திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஆள் உங்கள் வீட்டுக்கு வராருன்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அவங்க உயர்த்தப்படும். கனமும் மகிமையும் உண்டாகும். உங்களுக்கு மரியாதை கூடி வரும். உங்களோட அந்தஸ்து உயரும். 4 பேர் உங்களை உயர்வாய் பார்ப்பார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த குருத்தோலை ஞாயிறிலே கர்த்தருடைய வார்த்தை, ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இயேசு ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஸ்தோத்திரம். உன் வீட்டுக்கு வருகிறார். உன்னிடத்தில் வருகிறார். எதற்கு வருகிறார்? உன் சூழ்நிலையை மாற்றும்படிக்கு வருகிறார். உனக்கு கரம் கொடுக்கும்படிக்கு வருகிறார். உன்னை உயர்த்தும்படிக்கு வருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது வார்த்தை சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 3வது வார்த்தை என்னவென்றால், விடுவிக்க அவர் வருகிறார். விடுவிக்கிறவர். ஸ்தோத்திரம். இந்த ஹோசன்னாவின் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற 5 வார்த்தை. ஸ்தோத்திரம். 1வது பயப்படாதே. 2வது ராஜா உன்னிடத்தில் வருகிறார். 3வது விடுதலை, விடுவிப்பேன். அந்த வசனம் படிங்க. 11ஆம் வசனம். விடுவிப்பேன், விடுதலை செய்வேன். தண்ணீர் இல்லாத
குழியிலே அகப்பட்டிருக்கிற உன் ஜனத்தை நான் விடுவிப்பேன். ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை, தண்ணீர் இல்லாத குழியில, உதவி இல்லாத குழியில, உதவி இல்லாத சூழ்நிலையில, தனி சூழ்நிலையில, தனிமையா இருக்கிற சூழ்நிலையில அகப்பட்டிருக்கிற உன்னை உன் ஜனத்தை நான் விடுவிப்பேன். தண்ணீர் இல்லாத குழியில ஒருத்தர் அகப்பட்டார். யார் அவர்? யாருங்க? யோசேப்பு. ஸ்தோத்திரம். தண்ணீர் என்பது அன்பு. தண்ணீர் என்பது ஸ்பிரிச்சுவல் மீனிங். அன்பு சொல்லலாம், நிறைய மீனிங் இருக்குது. ஸ்தோத்திரம். அன்பே இல்லாத, என் மேலே யாரும் அன்பு காட்டுறதில்ல, என்னை யாரும் நேசிக்கிறது இல்லை என்ற ஒரு குழியில் நீ இருக்கிறாயா? கர்த்தர் நிச்சயமாக உன்னை விடுதலையாக்கப்போன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். யோசேப்பை தூக்கி எடுத்தார். யோசேப்புக்கு அன்பு காட்டுறது ஒருத்தனே இல்லை. ஸ்தோத்திரம். என் உடன்படிக்கையின் மூலமாய் உன்னை நான் விடுவிப்பேன். ஸ்தோத்திரம். இந்த குருத்தோலை நாளிலே கர்த்தர் கொடுக்கிற 3வது வார்த்தை, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். நிச்சயமாய் விடுதலை உண்டு. நான்காவது காரியம் 12ஆம் வசனத்தில் ரெட்டிப்பான நன்மையை தருவேன். ஸ்தோத்திரம். படிக்கிற வசனம் 12ஆம் வசனம். ரெட்டிப்பான நன்மையை தருவேன். ஸ்தோத்திரம். வசனம், கழுதையின் மேலும் கழுதையின் மரியின் மேலும் ஏறி வருகிறார். என்ன சொல்லுகிறார்? பயப்படாது என்று சொல்லுகிறார். ராஜா வருகிறேன் என்று சொல்லுகிறார். 3வது விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். 4வது ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ராஜா இந்த காலையில நம்மத்தில வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு எருசலேம் பட்டணத்துக்கு கழுதையின் மேலே ஏறி ஊர்வலமாய் வந்த இயேசு இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மத்தில வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நாம் அவரை ஓசன்னா என்று அழைப்போமாக. இப்பொழுதே என்னை ரட்சியும் ஆண்டவரே, இப்பொழுதே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இப்பொழுதே என்னை மீட்டிடும் ஆண்டவரே, இப்பொழுதே என் எல்லா கஷ்டத்திலிருந்தும் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்பொழுதே ரட்சியும் என்ற வார்த்தை தான் ஹோசன்னா. ஸ்தோத்திரம். இப்பொழுதே ரட்சியும். இப்பொழுதே ரட்சிக்கும்படிக்கு தான் நான் புறப்பட்டு வருகிறேன். இயேசு வராருங்க. ராஜாவாய் வருகிறார். தாழ்மை உள்ளவராய் வருகிறார். ஸ்தோத்திரம். ஒரு ராஜா ரதத்தில் வரணும், குதிரையில் வரணும், இல்லை பல்லக்கில் வரணும். அந்த காலத்தில் இப்படி தான் வரணும். ஆனால் இந்த ராஜா வித்தியாசமாகிறார். இவருக்கு குதிரை இல்லை, ரதம் இல்லை, பல்லக்கு இல்லை, ஒன்றுமே கிடையாது. எதில் வரார் இவர்? கழுதையின் மேல் வருகிறார். ஸ்தோத்திரம். தாழ்மை. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாழ்மையின் வழியில் தான் நம்மை சந்திக்கிறார். தாழ்மையின் வழியில் தான் நம்மை நடத்துகிறார். தாழ்மையின் வழியில் தான் நமக்கு உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சப்ஜெக்டை பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கும்போது அந்த கழுதை ஓரத்தில் கட்டப்பட்டிருந்துச்சு. இவங்க போய் அந்த கழுதையை கட்ட விழுத்து யார்கிட்ட கொண்டு வராங்க? இயேசுக்கிட்ட கொண்டு வராங்க. அது மேலே உட்காந்தான் வர்றார். ஸ்தோத்திரம். அது ஒரு தனி சப்ஜெக்ட். அந்த கழுதை நம்ம தான். ஸ்தோத்திரம். இயேசு யார் மூலமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார்? உன் மூலமாக தான் வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்துக்கு இயேசு எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்? நம் மூலமாக தான். நாம தான் கழுதை. நம்ம மேலே தான் ஏறி உட்காந்து வருவார். நான் ஒரு கழுதை, இயேசு என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று எந்த அளவுக்கு நாம் கடவுளுக்கு தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் தன்னை உன் மூலமாய் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஓசன்னாவின் நாளிலே ரெட்டிப்பான நன்மை. கடைசி வார்த்தை, 5வது வார்த்தை என்னவென்றால், பட்டயத்துக்கு ஒப்பாய் உன்னை நான் மாற்றுவேன். 13ஆம் வசனம். பட்டயத்துக்கு ஒப்பாய் உன்னை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 13ஆம் வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். ஓசன்னா ஓசன்னா என்று அழைக்கப்படுகிற அந்த ராஜா இந்த காலவேளை நமக்கு ஒரு 5 வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நான் உன்னை பட்டயத்துக்கொப்பாய் மாற்றுவேன். பட்டயத்தை போல கூர்மையாய் உன்னை நான் மாற்றுவேன். பட்டயத்துக்கொப்பாய் உன்னை நான் உபயோகப்படுத்துவேன். பட்டயத்துக்கொப்பாய் உன்னை நான் என் கரத்தில் பிடிப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஓசன்னாவின் நாளிலே அன்றைக்கு எருசலேமிலே
எருசலேமிலே முழக்கடிக்கப்பட்ட அதே வார்த்தை இன்றைக்கு நம்மத்திலே தொனித்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ராஜா வருகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இப்பொழுதே ரட்சியம் என்று யூதர்கள் இயேசுவை அழைத்தது போல நாங்களும் இந்த நாட்களிலே ஓசன்னா ஓசன்னா என்று இயேசுவை நாங்கள் உயர்த்துவோம். எல்லாரும் கண்களை முடிப்போம் நம்ம. ஸ்தோத்திரம். பயப்படாதே என்று சொன்னார். இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. உனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். பட்டயத்தை ஒப்பாய் உன்னை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு 5 விதமான வாக்கை கொடுக்கிறார். நிச்சயமாய் அந்த ராஜா நம்மை மேன்மைப்படுத்துவாராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.